திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மே மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா, குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரார். எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க, சனி பகவான் அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டில் இருக்கார். அதே போல செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு. அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 14ஆம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசிக்கு பாருங்க, ராகுவும் யோகத்துலதான் இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்து முயற்சிகள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. அதே போல குருவும் நல்ல யோகத்துல வரப்போகிறார். குரு உங்களுடைய ராசிக்கு 5க்கு வரப்போகிறார். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக மகரத்துக்கு நிச்சயமாக நடக்கும். அப்ப ராசி அதிபதி, ஏன்னா ஏகதேசம் உங்களுக்கு ஏழரை சனி முடிவுல வந்துட்டீங்க. ஏழரை சனி முடிவில் இருக்கும் பொழுது குருவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது சனி பகவானுடைய பாதகங்கள் எல்லாமே குறைஞ்சு குரு பகவானுடைய ஒரு மருந்தாக செயல்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக கொடுப்பார். அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதே போல 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கார். கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உண்டு. உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே பிரதிபலனாக உங்களுடைய கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால ஆன்மீக செலவு, இறை வழிபாடு, கோவில் கட்டுமான பணி இதெல்லாமே நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த வருடமே உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்க, இப்போ உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கார். பொதுவாக 4ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அப்ப ராகுவோட சேர்ந்து இருக்கார். அப்ப ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா அவர் உங்களுக்கு 11ஆம் அதிபதியுமாக இருக்கிறதுனால விபரீத ராஜயோகங்கள், திடீர் பண வரவு இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க, 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் வீட்டுல இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும். அப்ப 5 கூடிய ஒரு 4ல இருந்ததுன்னா நிச்சயமா அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. வண்டி வாகனங்கள், வீடு சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது எல்லாமே 19ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அடுத்து 19ஆம் தேதிக்கு மேல பாருங்க, குருவோட சேர போறார். ஆட்சி பலம் பெற்று சுக்கிரனோட குருவும் சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய பண வரவு உண்டு. குழந்தைகள்னால யோகம், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல கல்வி, உயர்கல்வி சார்ந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா ஜாதகத்துல அசுர குருவும் தேவகுருவும் சேர்ந்தால் பாதிப்பு தான். ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக ஒரு யோகத்தை கொடுக்காம அவர் போக மாட்டார். அப்ப அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதி ஆகி சுக்கிரன் 5ல இருக்கும் பொழுது திருமணம், வேலை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்க தொழிலையே உங்க குழந்தைகளுக்கு, உங்க மகனுக்கு, உங்க மகளுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்க ராசிக்கு பாருங்க, 6 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இந்த 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க மறைறார் 3ஆம் வீட்டுல. பொதுவாக 6 கூடையர் மறைந்தால் எதிரிகள் தொல்லைகள் இல்லை, கடன் நோய் வம்பு வழக்குகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பாக இருந்தாலும் 9ஆம் அதிபதி மறையக்கூடாது. அப்போ 9ஆம் அதிபதி மறைந்தால் அப்பா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்படும். பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் தடைப்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்து அந்த புதன் 10ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அப்பா சார்ந்த உதவிகள், பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா வருது. 9 அப்படின்னாலே உயர்கல்வி தான். 9 அப்படின்னாலே உங்களுடைய முன்னோர்கள் தான். 9னா தெய்வ கடாட்சம். இதெல்லாமே நிச்சயமா 10ஆம் தேதிக்கு மேல மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் பாருங்க உச்சமாகிறார் 4ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் உச்சமாகிறார். 8ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கிறத விட திரிகோணத்தில் இருந்தால் ரொம்ப பலன். அப்ப அடுத்தது எப்ப திரிகோணத்துக்கு வரார்? 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் குரு சுக்கிரனோட சேர்ந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோட சேர்ந்தால் திடீர் யோகங்கள், விபரீத ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்
எதிர்பாராத பண வரவு இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. பொதுவா இந்த மாதம் ஒரு 14-15க்கு மேல மிகப்பெரிய யோகம் உண்டு. குரு வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு யோகம் தான். இதற்கு முன்னாடி உங்களுக்கு சில வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். அதே போல ராகும் உங்களுக்கு நல்ல யோகத்துல இருக்கார். இந்த வருடம் நீங்க நினைத்தது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு. சனி பகவான் ஒரு வகையில கெடுதலை கொடுத்துட்டு இருந்தாலும் குரு ஆறுதலாகவும் மருந்தாகவும் செயல்படுத்துவார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.